பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்கு இந்த ட்ரைலர் ஒன்று 3 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிப்பாங்க. ஆள் வந்து பார்ப்பாங்களான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் வந்து உள்ள வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஒரு நபரை இது வந்து எல்லா படத்துக்கும் தான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன், ஒரு சில இதை பண்ணுவேன். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு பார்த்தோன்னு ஷாக் ஆச்சு. இது பார்த்தீங்களா? எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை அந்த சீன் ப்ரோ, அந்த அடி வாங்குவீங்க அப்போ அடிச்சதுமே வந்து ரியல் தான். குளிர்னு வேற சொல்றீங்க. குளிர்ல அடிச்சா எப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வெயிட் கெயின் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. எனக்கு என்ன விஷயம்னா, நான் ஒரு அத்லீட். நான் நேச்சுரலாகவே தெரியும். பட் வெயிட் கெயின் பண்ணுறதுங்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபிட்டாக இருந்தே பழகிட்டோமா, அந்த ஃபிசிக்கலாக அந்த சேஞ்சஸ் வரும்போது வந்து சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு. இன்னும் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேற நான் வந்து படம் நடிக்கிறேன்னு சொல்லலை. ஒரு சின்ன ஏதாவது போட்டால் கூட நேரில் பார்க்குறவங்க கூட வந்து என்னடா அவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தான், தவறான வழியில் போகிறான் போல் இருக்குன்ற அளவுக்கு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஈஷா ப்ரோ வணக்கம். ஐ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தா அப்பு இது கிடையாது. ஹபிபி எதிர்பார்த்த மாதிரியே, ஏன்னா படம் அந்த மெட்டீரியல் ரிலீஸ் ஆகி எல்லாத்துக்குமே இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ ஒன்று இருந்தது. ஏன்னா நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், இந்த ட்ரைலர் வந்து ஒரு 3 மினிட்ஸ் போனாலே ஒரு இது இருக்கும். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்கு இந்த ட்ரைலர் ஒன்று 3 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிப்பாங்க, எல்லா விஷயமும் சொல்லிட முடியும் அப்படின்னு. ஆனால் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ட்ரைலர் வந்து ஒரு 3 மினிட்ஸ் இருந்து என்கேஜிங்காக இருந்தது. ஸோ எனக்கு அங்கேயே ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. தென் ஹபிபி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரெஸ் எல்லாம் பாராட்டினது ஒன்று. இப்போ நான் கூட சொன்ன மாதிரி தான், புக் மை ஷோ அதுவும் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஆடியன்ஸ் வந்து வாண்டடாக புக் பண்ணி போய் பார்க்குறது அப்படி புக் மை ஷோவில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு இதுதான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போய் தோணுச்சு. அண்ட் போன எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. அண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் டூ குட். எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க, பட் இது ஒரு மரியாதை நிமித்தம். ஸோ அதனால் டூ குட். இந்த ரெஸ்பான்ஸ் ஐ திங்க் நான் எதிர்பார்த்தது இல்லை. படம் நடிக்கும் போது, ஏன்னா போட்ட உழைப்பு அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ வெயிட் ஏறுறீங்க அப்படின்னா அந்த மென்டலி அது ஒன்று பெருசாக ஒன்று பண்ணும். சக்ஸஸ் அண்ட் ஆடியன்ஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே. ஏன்னா வந்து ஒரு முஸ்லீம்ஸ் பேஸ்டான ஸ்டோரிங்கிறது வந்து புதுசான ஒரு விஷயம். இன்னொன்று மார்க்கெட்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி இல்லை, அதுக்கு வெறுப்பு படங்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ அதை நிறையா பேர் ப்ரைஸ் பண்ணுவாங்க, அது நல்லா ஓடும். பேன் இந்தியா லெவல் படங்கள்லாம் ஓடுது. பட் வந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்பை எல்லாருக்குமானத ஒரு விஷயத்தை காட்டும் போது வந்து அந்த சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இது ஆள் வந்து பார்ப்பாங்களான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது. எந்த மாதிரி சொல்கிறதுனா வந்து இப்போ அதான் ஆச்சரியமாக ஒரு இப்படி ஒரு லைஃப் நாங்கள் பார்த்தது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஓகே இது மிஸ் பண்ணிட்டோம், ஏன் அதை நம்ம நோட் பண்ணாமல் விட்டோங்கிறது எனக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா மலையாளம் ஃபிலிம்ஸில் காமிச்சிருக்காங்க, மலையாளம் ஃபிலிம்ஸில் அட்மோஸ்ட் க்ளோஸ் த ரியாலிட்டி காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த சவுத் சைடில் வந்து ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டி இல்லை, ஆல்மோஸ்ட் அந்த லைஃபே காமிச்ச மாதிரி இது. ஓகே, இப்போது நிறைய தியேட்டர் விசிட் போயிருந்துருப்பீங்க. பட் அந்த மொமெண்ட்டாக நீங்கள் சக்ஸஸ் மீட்டில் ஒன்று ஷேர் பண்ணீங்க. பட் இங்கே இல்லாமல் துபாய் போய் அதை என்ஜாய் பண்ணது, பட் ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி அந்த ஹபிபியில் போனீங்க. என்ன ஃபீல் கொடுத்தது ப்ரோ உங்களுக்கு? ஏன்னா இது ஆக்சுவலாக யூனிவர்சல் தான், சப்ஜெக்ட் தான் மேட்ரு. நிறைய இடத்துல அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலியை ரிசீவ் பண்ணுறாங்க. நிறையா ஹிந்துஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. நாங்களும் இப்படி தான் இருக்கோம். என்ன உங்களுடைய சின்ன அந்த சடங்குகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகுது ஒழிய நம்ம இதே மாதிரி தான் இருக்கோம். இதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் தான் வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே எங்களுக்கு அந்த பிரிவினைலாம் இருக்குது. ஸோ உங்களுடைய பார்வையே எங்களுக்கு மாறுது. ஒரு ஆனால் அன்கான்சியஸாகவே ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் வியூ வந்து அவங்க மேலே இருக்கும். நம்ம நேச்சுரலாக நம்ம எல்லாருக்கூடையும் பழகிற ஆட்களாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு வியூ இருக்கும். பட் இதை வந்து அதை வந்து அப்படியே
கிளியர் பண்ற மாதிரி ஹபிபி வந்து அமைஞ்சிருச்சு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமே வந்து ஓகே ஒன்று அமையும், ஓகே கமர்ஷியலாக ஒன்று பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று ஓகே. இது கமர்ஷியலும் தாண்ட அந்த அந்த வாழ்வியலை சொல்கிறதுக்கானது. அதில் த்ரூ அவுட் த ஜேர்னி ஒன்று இருக்குது. ஃப்ரம் ஸ்கூல் லைஃப்பில் ஆரம்பிச்சு அது சின்ன பையன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒட்டுமொத்த லைஃப்பில் ஒரு மேஜர் பார்ட் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் அந்த வெயிட் கெயின் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஏன்னா மீரா கதிரவன் சார் வந்து சொல்லிட்டாரு உங்ககிட்ட இப்படி ஒரு ஏஜ் ஃபேக்டர் ஒன்று வருது. எனக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்சது என்னன்னா, ஆப்வியஸாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் அந்த பொண்ணு பார்க்குற கல்யாணம் பண்ணுற மேட்டர் ஒன்று பேசுவாங்க. அது ஐ திங்க் நீங்கள் பயங்கர சூப்பராக கொடுத்துருந்தீங்க. அந்த இடத்துல சைலண்டாக இருந்தது நீங்கள் ஒரு பர்சன் தான். உங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த சினாரியோ நடக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க அந்த இடத்துல. எனக்கு இந்த வெயிட் கெயின் ப்ராசஸ் இப்படி பண்ணணும்னு மீரா கதிரவன் சார் முதல் படம் சொன்னதுமே என்ன மைண்ட் செட்டு, எப்படி பண்ணீங்க அது? ஆக்சுவலாக வந்து ஆடிஷன் பண்ணப்பே ஒரு 4-5 பேர் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தார். ஓகே, என்னையும் சேர்த்து ஒரு செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாமே டெபியூட் எல்லாருக்கும் புதுசு தான். ஏன்னா நியூ ஃபேஸ் இருந்தால் தான் அந்த கேரக்டருக்கு செட் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. எனக்கு என்ன விஷயம்னா, நான் ஒரு அத்லீட். நான் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு எனக்கு இங்கே டிஜி வைஷ்ணவா லயோலா காலேஜில் கிடச்சிது. எனக்கு மெரிட்லேயே கிடச்சிது. ஸோ இங்கே வந்து 3 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். ஆல் இந்தியா வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பாடி கம்போசிஷன் அந்த எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் நேச்சுரலாகவே தெரியும். பட் வெயிட் கெயின் பண்ணுறதுங்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு லெவலுக்கு சாப்பிட்டுட்டு உடம்பை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணி பீக் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவோம். காம்படிஷனுக்கு முன்னாடி பீக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா முருகி ஒல்லியாக லீனாக வரும். ஸோ அதுக்கு அப்படியே டிராஸ்டிக் ஆப்போசிட்டான விஷயம். ஸோ அது பேசிக்காக டயட்டு அது எல்லாமே ஃபாலோ பண்ணதுனால அந்த ப்ரொசீஜர் தெரியும். அது அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். பட் அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி பண்ணிடுவான்ற அவரே ஒரு அசம்ஷனில் வந்து இது பண்ணியிருந்தார். மேபி கான்ஷியஸாக இருந்தீங்க. ஆமாம் ஆமாம், வெயிட் ப்ராசஸ் பண்ணுறது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சுட்டு அப்புறம் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 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 45 வயசு கிட்ட 40 to 45 வயசு கிட்ட நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து காட்டுறோம், டிரான்சிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம், அதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 5 வேளை சாப்பிட்டேன். நான் 5 வேளை சாப்பிட்டேன். நல்லா தூங்குறது, ஜாலியாக இருந்தேன். நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக அந்த சேஞ்சஸ் வரும்போது, ஏன்னா ஃபிட்டாக இருந்தே பழகிட்டோமா, அந்த ஃபிசிக்கலாக அந்த சேஞ்சஸ் வரும்போது வந்து சைக்கலாஜிக்கலாக நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி என்னன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபி கூட உங்களால் எடுக்க முடியாது. ஒரு சின்ன அந்த ஒரு போஸ்ட் போட முடியாது, எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாது. என்னோட சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு வந்து அப்படியே எந்த போஸ்ட்டுமே லாங் ஷார்ட்ல உட்காந்துருக்க மாதிரி ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அது இல்லாமல் போயிடுச்சு. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேற நான் வந்து படம் நடிக்கிறேன்னு சொல்லலை. அதனால ஒரு சின்ன ஏதாவது போட்டால் கூட நேரில் பார்க்குறவங்க கூட வந்து என்னடா அவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தான், இவன் ஒரு மாதிரி ஆயிட்டானே, ஏதோ தவறான வழியில் போகிறான் போல் இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா அந்த நாங்கள் ஒரு 2 வருஷம் அதே இதில் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அந்த வெயிட்டே வந்து. ஏன்னா அந்த இப்போ வெளியே போய் நம்ம ரெகுலரா பார்க்குற ஆட்கள் கூட அது ஃபேஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஓகே, அது ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஓகே, பட் ஆனால் வந்து நம்ம செட்டில் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம அந்த ஷூட் ஒரு 2 ஷாட் முடிச்சுட்டு அங்கே இதில் போய் பார்க்கும்போது அந்த சரி இது ஒர்த்து அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. படம் முடிஞ்சு பார்க்கும்போது அது இன்னும் சூப்பர். ஆமாம், ஏன்னா அதை அந்த அபூவு தான் இப்போ கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த 2 வருஷம் எங்கேயும் அவாய்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, அந்த அபூவு தான் இப்போ கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வெளியே போய் யாரையும் பார்க்க முடியாது கூட ஒரு ஃபீல் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு. இப்போ அந்த வெயிட்டோட கேரி பண்ணிட்டு நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. ஸ்பாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க கோ ஆர்டிஸ்ட்? நான் கேட்குறேன், கஸ்தூரி ராஜா சாராக இருக்கட்டும், மாளவிகாவாக இருக்கட்டும், அவங்க எப்படி? ஏன்னா மாளவிகாவுக்கு பெரிய இது இல்லை, மேக்கப்பில் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மேக்கப்பில் மட்டும் ஒன்று பண்ணிட்டாங்க, நம்ம அதை ஏற்றணும் ஃபுல்லாக அப்படிங்கிறது. செட்டில் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க? பயங்கர ஷாக்கு, பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு குட்டி பேனா போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தாடிலாம் இந்த அளவுக்கு வந்துருச்சு, கரெக்டாக கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. அது வச்சுட்டு போனோடனே ஆளே வேற மாதிரி. சில பேர்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்க தான் மெயினான ஆர்டிஸ்ட் மட்டும் தான் ஈஷா ஈஷா என்ன இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி
பயங்கரமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலி சைட்லாம் கால் பண்ணுறாங்க, வீடியோ கால் பண்ணி நீங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி காட்டினாங்க மாளவிகா அவங்க. ஓகே ஓகே. ஆமாம், கஸ்தூரிராஜ் சார்லாம் அப்படியே பார்க்குறேன், என்னப்பா நீ ஒரு மாதிரியா கெட்டப் மாறிக்கிட்டே இருக்கியே, நீ மாறிக்கிட்டே இருக்கியேப்பா, ஒரு ரேஞ்சிலே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது சார் சொல்லியிருந்தாங்க, அதனால் மேட்ச் பண்ணி கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம் சார், நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராஜா தான் சொல்லுவார், ராஜா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி தான் பேசுவார். சரி சரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக்கு தான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் 6-7 மாதம் கழிச்சு தான் மறுபடியும் அடுத்த ஷெட்யூலில் போனோம். ஏன்னா ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம், உங்களுக்காக தான் வெயிட்டே பண்ணுது அதுக்காக. மீரா சார் இல்லை அவர் கரெக்டாக இருப்பார், அவர் ரொம்ப கான்சியஸாக இருப்பார். ஏன்னா இப்போது நாங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வாரம் மாதம் அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிடணும், அவர் ஆஃபீஸ்க்கு போய் நேர்லையும் போய் பார்த்துடணும். அவர் வெயிட்லாம் செக் பண்ணுவார், நீ எந்திரிச்சு நில்லு, அங்கே தள்ளி நில்லு அப்படின்னுவார். இந்த கண்ணெல்லாம் வைக்கணும், இந்த 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 இது வந்து அப்படியே ரவுண்டாக வரணும். ஐ திங்க் அது இன்னும் போல. ஓகே. ஆமாம், அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கான்சியஸாக இருந்தார். அவர் தான் ஃபுல்லாக கைட் பண்ணி மூவ் பண்ணது வந்தது. ஆமாம். ஓகே. இப்போ எவ்வளோல இருந்தீங்க அண்ட் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போது 62ல் இருந்தேன். ஒரிஜினல் வெயிட் 62 தான் ஒரிஜினல் வெயிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிச்சது. அப்புறம் 83 வரைக்கும் வந்துட்டோம், 82-83 வரைக்கும் 20 kg ஏற்றிட்டு இறக்குறது தான் பாடுபடுது. இது எந்த வருஷம் பண்ணது, எந்த வருஷம் ஷூட் பண்ணது? 2021ல் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. அப்புறம் 2021 எண்டில் வந்து நாங்கள் செகண்ட் ஷெட்யூல் போக ஆரம்பிச்சோம். ஓகே. 2022ல் வந்து அந்த வெயிட் கெயின் அந்த கெயின் பண்ணது. அப்புறம் 2024 வரைக்கும் நான் அதை அப்படியே 2 வருஷம் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அப்படியே தாடி எதையுமே எடுக்கக்கூடாது, ட்ரிம் கூட பண்ணக்கூடாது, அந்த மாதிரி. மிரர்ல பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ அந்த அளவுக்கு நான் மிரர் பார்க்குறதே விட்டுட்டேன். சும்மா வருவேன், குளிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். கேஷுவலாக ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு போகிறதுக்கு. ஓகே. ஐ திங்க் அது சூப்பர். அதுக்கே ஒரு பெரிய குடோஸ் உங்களுக்கு. ஓகே. அது கம்மி பண்ணுற ப்ராசஸ், கம்மி பண்ணுற ப்ராசஸ், ரூஹே சாங் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், அந்த நல்ல சூப்பர் சாங்கு. அதை எடுக்கிறதுக்கு மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், சின்ன வயசு போர்ஷனுக்காக அது ஷூட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. சரி. அதுக்கு எனக்கு 3 மாதம் தான் டைம் கொடுத்தாங்க. மறுபடியும் நான் அந்த வெயிட்டை ஃபுல்லாக குறைக்க வேண்டியிருந்தது. என்ன பண்ணீங்க 3 மாசத்துல எப்படி குறைச்சிங்க? 4 மாதம் இருந்தது, 3 மாதம் இருந்துச்சு. சரி, அப்படின்னாலும் 5 மாசம்னு எடுத்துக்கோங்க. எப்படி குறைச்சிங்க? நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் அத்லெட்டிக்ஸ் தான் பண்ணிட்டு ஏத்துறது இறக்குறது அது உங்களுக்கு ஈஸியா இருந்தது. இறக்குறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட். ஓகே ஓகே. ஏத்துறது தான் கஷ்டம். நம்ம ஃபுல்லாக ரன்னிங் போயாச்சு, ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் டயட்டு, நோ சுகர், ஆயில் ரொம்ப கம்மி பண்ணியாச்சு, கார்ப்ஸு வந்து அளவு பண்ணியாச்சு, ஃபைபரு, ப்ரோட்டீன், கார்பு ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ரன்னிங், ஃபுல் கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஓகே. குறைச்சி அப்படியே கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சு, அது பாடி அடாப்ட் ஆகிடுச்சு அப்போ ஈஸியாக. ஓகே. இப்போது பேக் டு தட் கேரக்டர், அபு அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஐ திங்க் நிறைய வேரியேஷன் எமோஷன்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு 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 க்யூட்னஸாக இருந்தது, அந்த ஜாலி, லவ். ஐ திங்க் அந்த சோப்பு மேட்டர்லாம் சூப்பரான மேட்டர் அது. அப்புறம் எனக்கு வந்து அந்த சீன் ப்ரோ, அந்த அடி வாங்குவீங்களே, ஐ திங்க் அது இது எப்படி இது கேரி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு அது கேட்கணும்னு தோணுச்சு. மீரா எக்ஸ்பிளைன் பண்ணது, அது உங்கள் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் ஒரு சின்ன இம்ப்ரூவைசேஷன் ஆப்வியஸாக ஆக்டருக்குள்ளே வரும், அதை ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. எனக்கு அந்த பர்டிகுலர் சீன் பற்றி மட்டும் சொல்ல முடியுமா? எனக்கு அவர் கிளியராக சொல்லலை, இந்த மாதிரி ஃபுல் செட்டப்பில் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வரும்பா, உன்னை வந்து அதுக்கு பனிஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொல்லி மூவ் பண்ணிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே எடுக்கிறது வந்து நைட்டு, ஏன்னா அந்த கொஞ்சம் கிளியர் பண்ணணும்ல, ஸோ அதனால் நைட்டு 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறது, 2 to காலைல விடிகிற வரைக்கும் 3 நாள் தொடர்ச்சியாக போகுது. சட்டை இல்லாமல் ஃபுல் குளிர். அங்கே நாங்கள் கரெக்டாக அந்த வின்டர் ஒரு ஹீல் ஸ்டேஜ் வருது. ஆமாம் ஆமாம், வின்டர் டைம் மேலே எடுத்தோமா, அது ஒரு மாதிரி அந்த செட்டப்பே வந்து நமக்கு அப்படியே ஒரு இது கொண்டு வந்துருச்சு. போயிட்டு அங்கே ப்ரெசென்ட் ஆகி அவங்க அந்த க்ரௌடோட அந்த இன்வால்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுவே அந்த ஒரு ரேஞ்சு கொண்டு வந்துருச்சு. அப்போ அடிச்சதுமே வந்து ரியல் தான், அது தெரிஞ்சது, ஃபீல் ஆச்சு. அதனால தான் கேட்குறேன் நான். அடிச்சது நான் அந்த ட்ரைலரில் அந்த ஷாட்டை பார்த்துட்டேன். ஓகே, என்னவா இருக்கும் அது சீனா பார்த்து அந்த அந்த சினாரியோ கிரியேட் ஆகும்போது அது இன்னும் ஒரு மாதிரி அழுத்தமாக இருந்தது. அதுதான் கேட்குறேன், எப்படி தாங்குனீங்க அப்படின்னு. குளிர்னு வேற சொல்றீங்க, குளிர்ல அடிச்சா எப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த செட்டப்பே இதாகிடுச்சு. அப்புறம் சார் கஸ்தூரிராஜ் சார் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா கேரி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து
நம்மளுக்கு என்னை போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்குவாங்க. அப்படி பார்ப்பாரு, சரி பையன் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக எது சொல்றான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரே ரியாக்ஷன்ல சொல்லி முடிச்சிருவாரு. ஆமா, மொத்த சீனே அங்க முடிச்சிருவாரு. ஆமா, அந்த லெவலுக்கு அந்த சீன் வந்து எனக்கு ஃபேவரட்டான சீன். அதனாலதான் எனக்கும் ஒரு நான் தான் சொன்னேன். இப்போ கிளைமேக்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு இந்த உங்களை வச்சுட்டு அந்த பஞ்சாயத்து ஐ மீன் இந்த சீன் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ற சீன் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அந்த ஒரு சீன் இந்த சீன்ல எனக்கு ரொம்ப ரைட்டிங்கா ரொம்ப அழகா எழுதியிருந்தேன். அமீன் சார் தான் என்ன டிரெக்ஷனை விட வந்து ரைட்டர் எங்களோட அங்கே கடையனூரில் அமீன் ஒருத்தர் இருக்காங்க. சமரசம் பத்திரிகையோட நிறையா ஷார்ட் ஸ்டோரிஸ் கவிதைகள் எல்லாமே நிறையா புக்கில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஹபீபி படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங்லேருந்து ஒர்க் பண்ணது. அங்கே கடையனூர்லேயுமே போய் அவ்வளோ இடங்களில் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சதுக்கு அந்த ஊருக்காரர் அவர் தான் காரணம். ஏன்னா நார்மலாக அந்த மசூதிக்குள்ளே அவங்களுடைய ஏரியாஸ்குள்ளெல்லாம் நார்மலாக கேமரா தூக்கிட்டு போக முடியாது. இல்லை அதுதான் அதோட படத்தோட அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கான மேஜர் ரீசன் அதுதான். ஆமாம், இப்போ நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, பைரின்னு ஒரு படம் வந்தது. பைரி அந்த புறா ரேஸை வச்சு ஒன்று பண்ணாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேர்ல்டு யாரும் பார்த்துருக்காரு. ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர் தமிழ்நாடு பார்டர் அந்த ஒரு சைடில் யாரும் பார்த்துக்க முடியாது ஏரியாவை. அதே ஃப்ரெஷ்னஸ் எனக்கு இந்த படமும் கொடுத்தது. முஸ்லீம் ஏரியாவில் எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், சும்மா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்திருப்போம். இவ்வளோ இதில் இன்டெப்த்தாக காமிச்சது கிடையாது. மீராகரன் சாரோட ஊரும் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன். ஆமாம், அவர் ஊர் பக்கத்து ஊர். எல்லாமே அந்த அந்த சரௌண்டிங்ல இருந்தவங்க. படத்துல நடிச்சது மேக்சிமம் அந்த ஊர்க்காரங்க தான். ஓகே ஓகே, ஊர் ஃபுல் இன்வால்வ்மெண்ட் தான் அவங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் பேஸ்டு நம்மளை வந்து ஒரு இவர் வந்து இப்படி பண்ண மாட்டாரு அமீன் சார் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். தென் உங்க கேரக்டர் அந்த மாளவிகா அவங்களோட கேரக்டரும் வந்து ஏன்னா இந்த ரெண்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தான் வந்து இந்த படத்தோட மொத்த சோலுமே. ஸோ மாளவிகா ஏன்னா படம் ரிலீஸ் ஆன எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க டெபியூட்டு, ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு பெரிய படங்கள் நடிச்சு ரெண்டுமே பெரிய சூப்பர் போயிட்டு அவங்க ஒரு ஃபேஸாக வந்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஒரு ஃபேஸ் ஒன்று தனியாக வந்துச்சு. பட் படம் ப்ரமோஷனுக்கு அவங்களோட ஃபேஸ் பயங்கரமாக யூஸ் ஆச்சு. ஆமாம், ஸோ ஒர்க்கிங் வித் மாளவிகா மாளவிகா இருந்தது இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ், ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து தமிழில் ஃபஸ்ட்டு படம்னா ரொம்ப நான் எப்படி இருக்கணும், அங்கே எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அந்த ஊருக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கேஷுவலாக இருப்பாங்க. ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எந்த சீனாக இருந்தாலுமே வந்து நேச்சுரலாக இருக்கும். ஒரு இப்போ அவங்க கமர்ஷியல் படங்களில் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம படத்தில் பார்க்கும்போது விட அவங்க நேரில் வந்து அந்த நம்ம ஹபீபியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஒரு மேக்கப் இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான் அவங்க. ஸோ இந்த ஒரு சீன் அந்த 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 அதெல்லாம் முதற்கொண்டு அப்படியே இருந்துச்சு. ஒரிஜினலா ஜாயின் ஆயிருக்கும், கையிலலாம் வந்து பாடி ஹேர் இருக்கும், பாடி ஹேர் நேச்சுரலாக இருக்கும். அவங்களுமே நல்லா டெபியூ மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க முன்னாடி மலையாளத்துலேயும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எக்ஸ்பிரஷன்லேயே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. டயலாகே இல்லைனாலும் அது கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். ஓகே, அண்ட் அந்த 45 ஏஜ் நான் ஐ திங்க் அந்த அபுவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நீங்கள் இது உங்கள் பர்சனல் சொன்னீங்க, ஈஷா அந்த அபுவா மாதிரி அந்த 45 வயசு அது ஒன்று இருக்குது. பட் அந்த கேரக்டர் ஜேர்னி ஒன்று இருக்குல்ல, ஆன் ஸ்பாட்டில் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஐ திங்க் இந்த மாளவிகாவை நீங்கள் மறுபடியும் பார்க்குற அந்த ஒரு சீன்லாம் ஐ திங்க் நிறைய பேர் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி அது ஒரு மாதிரி அது இருந்தது அது. ஸோ அந்த 45 ஏஜ் அந்த அபு கேரி பண்ணும்போது அந்த மனநிலை எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு அது செட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணும்போதே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது. அந்த ஒரு மாதிரி துள்ளலாக இருப்பான் ஃபஸ்ட்டு இதில் வந்து. செகண்ட் இதில் வந்து ரொம்ப காமான சைலண்டான ஒரு டிப்ரெஸ்டு லோன்லி கை அந்த அந்த ஒரு ஸ்டேஜில் தான். எதுவும் கிடைக்கல எனக்கு, எதுவுமே இல்லை, ஒரு விரக்தியில் இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி தான். அது நார்மலாக அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ணதே வந்து ஒரு சோகமான ஒரு இது தான். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் ஒர்க் பண்ணோம். பாடி லாங்குவேஜ்லேருந்து அப்புறம் வாய்ஸ்லேருந்து எல்லாமே மாற்ற வேண்டி இருந்தது. ஓகே ஓகே, ஆமாம். இன்னொன்று அந்த 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 இதில் வந்த உடனே அந்த சட்டையில் உட்காந்துருச்சு அந்த கேரக்டர் அப்படியே. இல்லை நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா கூட அப்படி வந்துருக்குமான்னு தெரியல. ஓகே, டப்பிங் எவ்வளோ மேட்ச் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இங்கே பண்ணுறது ஒன்று ஸ்பாட்டில் பண்ணிடலாம், ஸ்பாட்டில் ஏதாவது கொஞ்சம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று வரும். அது டப்பிங் இஸ் ஈக்குவலி டஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த அந்த லவ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் ஒன்று இருக்குது. பட் ஐ திங்க் இந்த 45 இந்த அபு கேரி பண்ணுறது டப்பிங்லையும் கஷ்டமாக இருந்திருக்கும். டப்பிங் ஜேர்னி அது பேசலாமா ஹபீபி? நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், பட் மாளவிகா கேரக்டரு கடைசியில் அந்த டயலாக் மட்டும் பேசும். என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து முக்கியமான ஒரு 4-5 டயலாக் மட்டும்தான் பேசும்.
அப்புறம் அந்த அடி வாங்குற போர்ஷனாக இருக்கட்டும். ஸோ வந்து ரொம்ப மினிமலான செலக்டடான டயலாக்ஸ் தான். ஆனால் ஷூட் பண்ண டயத்தை விட நாங்கள் வந்து டப்பிங்க்கு எடுத்துக்கிற டேஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. யோசிச்சு பார்த்தா அவ்வளோ இல்லையே. அவ்வளோ இல்லை. ஆ. என்னன்னா வந்து அந்த அந்த அழுகிற அந்த அந்த அடி ஆமா, வாங்கும்போது ஆமா, ஆமா, உடஞ்சு ஆமா. அழுகுறோம்ல, அந்த சீன்லாம் வந்து நாங்கள் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு அந்த டப்பிங் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். சரி. அவர் Okay. பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் இதுனா அவர் மைண்டில் என்ன வச்சிருக்காரோ அது வர்ற வரைக்கும் விட மாட்டார். Okay. நான் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவோம், அப்புறம் கேப் விடுவோம், அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இது. ஆமாம், ஏன்னா அது பொசிஷன்லாம் மாற்றி நின்றுட்டு பேசி பார்க்கறது, உட்காந்து பேசி பார்க்கறது, தொண்டையில் இப்படி இப்படி பிடிச்சிட்டு எப்படி பேசணும்னா அந்த பேஸ் வாய்ஸ் வரும். அந்த ஒரு படம் ப்ளீஸ் ஒரு டைம் நீங்க. அதான் இப்போ நார்மலாக பேசி இருக்கும்போது இந்த இது பிடிச்சோன்னா வந்து ஒரு ஒரு உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் ஆமா, தெரியுதா, ஆமா. இந்த மாதிரி பண்ணுறது, வயிறை உள்ள பிடிச்சிட்டு பண்ணுறது. ஸோ நிறைய வேரியேஷன்ஸா ட்ரை பண்ணுவீங்க. ஆமாம்மா, அது உட்காந்து பண்ணதுனால தான் அந்த ஒரு கிடைச்சது. அந்த டிஃபரன்ஸ் ஃபீல், அந்த ஃபீல் கிடைச்சது. அதுங்க இது எல்லாருக்கும் அமையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து இவ்வளோ இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் டைரக்டர் ஒருத்தர் கிடைக்கிறது ஆமா. உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 4-5 படத்துக்கு அப்புறமா அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படி கிடைக்கிறது ஐ திங்க் இந்த பர்ஃபார்மர் ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை. ஓகே, ஈசா பற்றி கொஞ்சம் பேசுவோமா? இண்டஸ்ட்ரி எப்படி? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லோயலா காலேஜில் படித்தது ஸ்ப்ரிண்டர் அப்படின்லாம் சொல்கிறீங்க, பட் ஹவு இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? எங்கே? நான் அது ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு மைனர் இன்ஜுரி எனக்கு வந்துச்சு. காலேஜ் முடிஞ்ச டைம், கரெக்டாக டிகிரி முடிஞ்ச டைமில் முடிஞ்சிட்டு ஒரு 1 இயர் ரன்னிங். ஆமாம், ஹை ஜம்ப் பண்ணியிருந்தேன். ஹை ஜம்பும் ட்ரிபிள் ஜம்பும் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆல் இந்தியா வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கு அதில் தான் போகணும், எனக்கு ரயில்வேஸில் வேலை வாங்கணுன்ற ஒரு மாதிரி தான் ஆசை எனக்கு. ஸோ அங்கேருந்து எனக்கு அப்படியே அந்த இடத்துல ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு, ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி. ஏன்னா எங்கள் காலேஜ் எல்லாமே எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் தான், செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துட்றாங்க. வீட்லேயுமே மோஸ்ட்டாக தொல்லை பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. மேக்ஸிமம் நார்மலாக இருக்கும், இருந்தாலும் ரொம்பலாம் போட்டு படுத்த மாட்டேன். காசு வேணும் கேட்கறது அப்படிலாம். ஆமாம், ஓகே. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த 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 கேப்பு தான், அந்த கேப்பு தான் ஒரு கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்துருச்சு, பயங்கர அடி. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, லைஃப்பில் என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்புறம் எங்கள் அங்கிள் சினிமாவில் இருக்காங்க, ஒரு ஆதம்பாவான்னு சொல்லிட்டு உயிர் தமிழுக்கு படம் இப்போ ஒர்க் பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. வா இங்கே வா வேலை பாரு சென்னையில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு அன்டைட்டில்டு ஒன்று படம், ஒன்று பேர் வைக்காத ஒரு படம், அதுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இங்கே ஆஃபீஸில் ரெகுலராக வந்து போகும்போது வந்து அஸ்லாம்னு குப்பை கதை, அப்புறம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, அவர் கூட கொஞ்சம் பழக்கம். அவர் சொல்லியிருந்தார், அவர் ஆடிஷன் அங்கங்கே சொல்லுவார். ஸோ ஆக்டிங் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சிடென்டல் தானே? ஆமாம் ஆமாம், ரொம்ப இன்டென்ஷனலாக கிடையாது, அப்படி என்ன கேரி பண்ணிட்டு வந்துருச்சு லைஃப் அப்படியே. ஸோ அவர் சொல்லி ஆடிஷன் போயிட்டு ஒரு 3-4 months 6 months கிட்ட ஆயிடுச்சு. ஆடிஷன் சார்கிட்ட மீராகதன் சார் போய் பார்த்து ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த அனுஸ்ரீயா அந்த சாச்சி கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து நிலோஃபர் கேரக்டருக்கு போட்டு இது பண்ணியிருந்தாங்க. நானும் அவங்கள தான் வந்து வந்து அங்கே போயிட்டு அந்த ஃபேஸ் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. லுக் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு வந்துருந்தோம். அவங்க ஆமா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். அப்போ ஓகே, அவங்க தான் அன்னைக்கு லுக் டெஸ்ட்டுக்கு அவங்க தான் ஹீரோயின். ஸோ அது மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு போல் இருக்கு. ஸோ அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தாச்சு. வந்துட்டு 6 months கழிச்சு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு எனக்கு அந்த 6 months இங்கே தான் இங்கே ஒர்க்கு தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கே முழுக்க இங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு ஷூட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு பேசினாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு ஷூட் பண்ணவே இல்லை. காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. அந்த ஊரில் எப்படி சுற்றிட்டு இருப்பாங்களோ, ரொம்ப வேடிக்கை பார்க்குறவங்க கூட அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டயத்தை பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஷாட் வச்சாங்க. நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த சாப்பாடு கூப்பிட்றாங்கன்ற மாதிரி அந்த ஷாட்டு தான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். வச்சுட்டு அதை வச்சு எடுத்ததுக்கப்புறமே எனக்கு டவுட்டு, சரி கண்டினியூ பண்ணுவோமா, ஏன்னா இவர் ரொம்ப நான் தான் சொன்னேன் நல்லா இல்லைன்னு அனுப்பிச்சிடுவாரு. ஏன்னா முன்னாடி ஒரு நிறைய பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா அப்படி மூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் அவர் பேர் தமிழ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது நிறைய பேர் வந்து இப்பவுமே ஜெய்யோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அவள் பேர் தமிழ் பண்ணுவாங்க.
இந்த கிளைமேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல லவ்வர் எப்படி ஆயிட்டா அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா இருக்கு. ப்ளீஸ் சார். அதான் அது அங்கே ஏதோ ஒன்று, அப்புறம் ஒரு 10 days போச்சு, அப்புறம் 20 days போச்சு. அப்போதான் கன்ஃபார்மே ஆகலை. அதுவே டெஸ்ட் ஷூட் மாதிரி எனக்கு அதுவே வந்து எனக்கு கன்ஃபார்மே ஆகலை. ஓகே. ஏன்னா போயிட்டு இருக்கோம், திடீர்னு இன்னைக்கு ஷூட் இருக்குன்னுவாங்க. நான் என்ன டெய்லி போயிடுவேன், டெய்லி ஷூட் காலைல போயிடுவேன், இருக்கோ இல்லையோ காலைல போயிடுவேன், காஸ்டியூம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஊரில் அப்படியே ஷூட்டாக அப்படியே சுற்றுறது. இன்னைக்கு நான் சாயங்காலம் அந்த இது இருக்கும்பா 4 மணிக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு முழு இதுவுமே எனக்கு ஸ்கிரிப்டுமே எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்னோட போர்ஷன் என்ன அதுவுமே மார்னிங் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். நார்மலாக இந்த லெவலில் இருக்கும். நீங்க தாங்க மொத்த படத்தோட இதுவே சோலே அந்த கேரக்டர் தான். எனக்கு படம் பார்க்குற வரைக்குமே ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? நான் கடைசி அவுட் பார்க்குற வரைக்குமே எனக்கு தெரியாது. ஜென்ரலாக தெரியும் இந்த மாதிரி ஒரு பையனோட கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சாச்சியோட அந்த லைஃப் போர்ஷனாக இருக்கட்டும், அப்பாவோட போர்ஷனாக இருக்கட்டும், அந்த ஊரில் நம்ம இது பண்ணுற முக்கியமான போர்ஷன் முதற்கொண்டு எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ அது ஒரு வகையில் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா மெயினாக என்னோடது மட்டும் அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கடைசி எல்லாத்தையும் வெட்டி பார்க்கும்போது வந்து அது ஒரு டிசைனில் வந்துருச்சு. என்ன ஆக்சிடென்ட்லாம் வந்தேன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஏன்னா அப்ரிசியேஷன் நிறைய வந்துச்சு. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன் ஓகே. இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இப்போ அடுத்து நமக்கு செஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னா இங்கே இருக்கிற பெரியவர்களோட அந்த அப்ரிசியேஷன், அதாவது ராம் சார்லாம் பாராட்டினது ஐ திங்க் ராம் சார், ரஞ்சித் சார், அமீர் சார் சொன்னது. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இது வந்து ஒரு இந்த முஸ்லீம் பேஸ் நம்ம பார்த்ததே இல்லை, இது தமிழர்களுக்கான படம்னு அவர் சொன்னார். அது அமீர் சார் சொல்றது இன்னும் உண்மையா இருக்கும். ஏன்னா அவர் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கனால இன்னும் அழுத்தமாக தெரியும் அவருக்கு. ஸோ யார் அப்ரிஷியேட் பண்ணது அது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன்? எனக்கு வந்து சுசீந்திரன் சார் கால் பண்ணாங்க. எனக்கு நம்ம சுசீந்திரன் சார் பேசுகிறேன்ப்பா டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒரே ஷாக்கு. இப்போ கால் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு புதுசாக இருந்து நம்ம படம் பார்த்துருக்கோம், அவர் நேரில் கூட நம்ம பார்த்ததில்லை. பட் ஒரு படத்துக்காக ஒரு இன்வால்மெண்ட்டோட சொல்லணுன்ற ஒரு இது வந்து பெரிய விஷயம். அவர் கால் பண்ணாங்க, சீனு ராமசாமி சார் கால் பண்ணாங்க, அப்புறம் ராம் சார் பேசினாங்க. நீங்கள் சொல்கிற ஆட்கள் எல்லாமே இந்த வாழ்வியல் முக்கியமாக. சேரன் சார் பேசினாங்க, வி சார், துரை சார் பேசினாங்க, ரஞ்சித் சார் பேசினாங்க, நிறைய ஒரு பேர் 1-2 முட்டு நிறைய பேசினாங்க. அப்புறம் அந்த ஆடியோ லான்ச் அவ்வளோ 30-40 டேரக்டர் வந்தாங்க அங்கே. எனக்கு வந்து ஒரு படத்தை நல்லா இருக்குன்னா வந்து கண்டிப்பாக அதை கொண்டாடுற ஒரு மனநிலை இருக்குல்ல, அவங்க ட்ரூ ஆர்டிஸ்ட். எல்லாரும் எல்லாருமே அப்படிதான். அது பிளெஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. ஹபீபிக்காக ஒரு ஓப்பன் ஆகிற ஒரு பிகினராக வந்து இதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் ஒரு ஃபேன் பாயாக தான் போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். ராமசரோட படங்கள்லாம் பேரன்பு, கட்டுரை தமிழ் அப்படி பாட்டு ரசிச்சிருக்கோம். இப்போ அவரு நம்மளோட பாராட்டும் போது அது தனி ஃபீல். பர்சனலாக கூப்பிட்டு நிறைய பேசினார். அந்த சில பேர் சொல்லுவாங்கப்பா அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி இப்படி இருந்துச்சுன்னு. பட் உன்னோட நீ பண்ணாமல் வேற யாரும் பண்ணியிருந்தா இது வந்து நல்லா இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் வந்து பெரிய சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நைஸ். ஓகே. இப்போ இந்த அப்ரிசியேஷன் சேர்த்து கஸ்தூரி ராஜா சார், ஏன்னா எப்பேற்பட்ட 2 லெஜெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. தனுஷ் அண்ட் செல்வராகவன் அப்படின்னு அவர் கூட நடிச்சது ஒன்று, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ராஜான்னு சொல்லிட்டு ஆசையாக உங்களுக்கு கூப்பிடுன்னு சொன்னீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? அவுட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்மார்ட்லியாக இருக்கட்டும், அவரோட ஸ்பெஷல் மென்ஷன். ஆமாம், அது அந்த நீங்கள் வெளியில் அந்த 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஆமாம், வீடை விற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டில் வந்து அவரு எனக்கு தான் இது இருந்துச்சு. காம்போ வந்து அதுதான் கொஞ்சம் பர்சனலாக இருக்கும். நாங்கள் 2 பேரும். ஆமாம், அது வந்து பார்க்குற எங்களுக்குமே கனெக்ட் ஆனது அந்த சீன். ஆமாம், ஓகே, இவ்வளோ டெப்த்தாக போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அவரை பார்த்து நான் நடிக்கணும். அவர் முடிச்சுட்டு சொன்னார், என்னை விட ஸ்கோர் பண்ணுற நீ அப்படின்னாரு. சார் உங்கள் அளவுக்குலாம் இல்லை சார், ஏதோ நீங்கள் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு. அப்புறம் படம் இவர் சார் வந்து ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தாங்க படம். ஆமாம், ஓகே. அவர் பார்க்கல. அவருக்கு என்னென்னா வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, நம்ம சரியாக இல்லாமல் இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருந்திருக்காரு. சரி நம்ம அடுத்தடுத்து போய் இடங்கள்ல பேசணுன்றதுனால படம் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்ல ஒரு நான் டம்மின்னு நினைச்சிட்டேன்ப்பா. அப்படியே சார், நான் வந்து அதுதான் உண்மை, உள்ள இருந்து வருதுங்க, அதான் உண்மையா பேசுறீங்க. இதுன்னு நினைச்சிட்டேன்ப்பா, நான் சாரிப்பா.
நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஓகே, படம் நல்லா எமோஷனலாக இருக்குது, நீ நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக Nice. இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சூப்பர். ம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். பேசு. இது வந்து எல்லா இதுக்குமே கிடைக்காது ப்ரோ. இப்போ இந்த ஒரு நபர் இது வந்து எல்லா படத்துக்கும்லாம் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு. ஆமா. ஒரு சில இதுக்கு தான் பண்ணுவார். ம். ஏன்னா அப்படி ஒரு பர்சன் தான் எனக்கு பார்த்தவொன்னு ஷாக் ஆச்சு. ம். இது பார்த்தீங்களா? தனுஷ் அவர்கள் தொடர்ச்சியான படப்பிடிப்பு காரணமாக ஹபீபி திரைப்படத்தை தாமதமாக தான் என்று பார்த்தேன். ம். தான் அறிந்திடாத முற்றிலும் புதிய உலகத்திற்கு நுழைந்து யூசுப் கேரக்டராக முழுமையாக அப்பாவை நினைத்து பெருமை பிடிக்கிறேன். ம். மற்ற நடிகர்கள் அனைவரிடமிருந்து மிக சிறப்பான நடிப்பை வாங்கியதோடு மிக சிறந்த திரைப்பட அனுபவத்தை கொடுத்திருக்கும் மீரா கதிர் மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இட்ஸ் நாட் an easy thing. அவர் அப்பாக்காக போடுறது ஒன்று தனி இருக்கு. ஆனா ஆமா. அது அப்பா கேரக்டர் ஒன்று இருக்கு. கஸ்தூரிராஜா சார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ம். இதுக்கு முன்னாடி படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் தனுஷ் சார் இப்படி போட்டது கிடையாது. ஆமா. எஸ் எஸ், இந்த ஒரு விஷயம் பத்தி அது ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. ஏன்னா எனக்கு கைவிட்டு எண்ணிடலாம் ஃபேவரட்டான ஆக்டர் தமிழ்ல அப்படின்னா ஆ. டாப் மோஸ்ட்ல டாப் 3 தான் அண்ணன் தான் இருப்பாங்க. தனுஷ் சார். தனுஷ் சார் தான் வந்து மெயினான ஆள். ஏன்னா ஒரு கதையில வந்து நம்ம அவர் ஆக்டர்னு நம்ம பார்க்க மாட்டோம், கேரக்டர் உள்ள அப்படி ஒரு 2 ஷாட்ல அப்படி உள்ளே போயிடும். அப்படி ஒரு அவர் ஒருத்தர் வந்து ஆக்டிங்கை பற்றி அவர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், நம்பவே இல்லை. ஏன்னா அவர் முதைய படம் பார்ப்பாரு நாங்கள் நினச்சோம். பட் அவர் பிஸி ஷெடியூலில் இருந்துட்டு செகண்ட் வீக் முடியும் போது தான் அவர் பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னதுமே எங்களுக்கு இன்னும் ஷோஸ் எனக்கு பூஸ்ட் ஆச்சு. நல்ல ஒரு மூமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அவர் அந்த டைம்ல அவர் போட்டு இது என்ன அப்படின்னு அவர் தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் எங்களுக்கு நல்ல பெரிய சப்போர்ட் சார். நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா அபு பத்தி பேசலாம்னு பார்த்தோம், எனக்கு ஈஷா பத்தி நிறைய தெரியும். ஏன் ஈஷா பேர் முதல்ல? அதான் ஃபுல் நேம் இல்லை, எங்கள் அப்பா வச்சிருந்தாங்க. ஃபுல் நேம் ஈசா முகமது. ஈசா முகமது. ஆமா. ஓகே, நீங்களும் இந்த வாழ்வில் இருந்து வந்தனால ஐ திங்க் எஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதுதான் ஐ திங்க் எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. படம் மாதிரி இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆக்டர்ஸ் வருவாங்க, நடிப்பாங்க, அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஒன்று போவாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்சிடென்டலாக வந்தேன்னு சொன்னீங்க. சினிமாவா அது ஒன்று கொடுக்கும், சினிமாவா தேடி ஒன்று நீ போ அப்படின்னு பண்ணோம். அது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு கண்டிப்பாக. எஸ். அண்ட் எண்டு கார்டு எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. ஸோ ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும்னு தோணுது. அது வணிக ரீதியாக ஒன்று பண்ணியிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சா எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்க்காது ஒன்று அப்படின்லாம் இல்லை. பட் இப்போ நிறைய ஓப்பன் ஆயிருக்கு. ஓடிடிக்கு அப்புறமா இந்த படத்துக்கு கிடைக்க ஒரு ரெஸ்பான்ஸு நீங்க அதை பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அனுபவத்தோடு நான் சொல்றேன், நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் ஓடிடியில் வந்து என்ன பூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது பெருசா இருக்க போகுது. அதுக்கும் வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.